ஜான் ஸ்ட்ரீட்டு பேனுக்கு பிறகு நடந்த முதல் ட்ரேடிங் செஷன் நேற்று ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு தான். மேலே கீழே ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டு கூட 0.33 என்னமோ தான் மேலே நடந்து முடிந்தது. ஒரு பாயிண்ட் கூட மேலே இறங்கவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஸோ மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் செபியுடைய லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட், அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் 20% கம்மியாக இருக்கு, ட்ரேடு 20% கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் பழையபடி 91% லாஸ் ஆகுறாங்க F1ஓவில் லேட்டஸ்ட். இதுக்கு ஒரு தனியாக வீடியோ நம்ம இந்த வீக்கெண்டில் போடலாம். எதுக்காக வேண்டியன்னா எப்படிலாம் இந்த ரிப்போர்ட்டில் உள்ள இதை அனலைஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாம், இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம். சரியா? சரி, இப்போ ட்ரம்ப் தாரிஃபுக்கு வந்துடலாம். சர்ப்ரைஸாக அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். அதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போது அவர் 25% தாரிஃப் போட்டிருக்காரு. ஆனால் ஏறி இருக்குது. ஜப்பான் மார்க்கெட் 0.25% அப்பாக இருக்குது. கொரியா மார்க்கும் 25% தாரிஃபு, ஆனால் 0.5% ஏறி இருக்குது. இது ஒரு சர்ப்ரைஸு. மற்றது பார்ப்போம் ஒன் பை ஒன்மா. ட்ரம்ப்பு இப்போ ஜூலை 9th ஆகஸ்ட் 1 ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆகஸ்ட் 1 வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் மேலே கீழே ஆக போதோ தெரியல, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது FOMC மீட்டிங்காண்டி வெயிட் பண்ணுது மார்க்கெட்டு. அப்புறம் TCS அண்ட் அதர் ரிசல்ட்ஸ்லாம் வர வேண்டியிருக்கு, அந்த ரிசல்ட்டுக்காண்டியும் மார்க்கெட் வெயிட் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை US மார்க்கெட் டோ ஜோன்ஸு 1.25% டவுனு. இந்த தாரிஃப் 13-14 கண்ட்ரிஸ்க்கு அறிவித்ததுக்கப்புறமா இதில் மியான்மருக்கு 40% டாரிஃப்னு அறிவிச்சிருக்கிறாரு, பங்களாதேஷ்க்கு 35%, அப்புறம் இந்த மாதிரி இந்தோனேஷியாவுக்கு, அப்புறம் ஜப்பான், கொரியா இப்படி அறிவிக்கப்பட்டிருக்குது 13-14க்கு. இந்தியாவோட இது தான் வர வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணுவோம் எப்படி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி S&P 500 3/4% டவுனு, நாஸ்டாக் 1% டவுனு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.25% டவுனு, CSE இட்டாலி 0.25% அப்பு, DX ஜெர்மனி 1.25% அப்பு. சரியா? இப்போ ஏஷியன் மார்க்கெட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பான் இன்னைக்கு 0.25% அப்பில் தான் முடிந்தது. கொரியா கோஸ்பி 0.5% அப்பில் முடிஞ்சுது. ADR செக் பண்ணும்போது HDFC 1.5% டவுனு, 1.5% டவுனு, 0.5% அப்போ இருக்குது ஆஃப்டர் ஹவர்ஸில். ICICI 3/4% டவுனு, விப்ரோ 3/4% டவுனு, 0.25% ஆஃப்டர் ஹவர்ஸில் டவுனு, இன்ஃபோசிஸ் 3/4% டவுனு, 0.25% அப்போ இருக்குது ஆஃப்டர் ஹவர்ஸில். ரிலையன்ஸ் DRC 0.5% அப்பு. ஸோ ஒரு ADR பெரும்பாலும் டவுனில் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சரி, US விக்ஸை போய் செக் பண்ணும்போது 2% அப்பாகி, அதே மாதிரி நம்ம இந்தியா விக்ஸ் எப்படி 2% அப்பாக இருந்ததோ அதே மாதிரி அப்பாகி 17.79. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அதை புரிஞ்சுக்கலாம். INR 85.89 கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் 86 பக்கம் டச் பண்ண போயிட்டே இருக்குது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் கோல்டு 3336, 3500 தான் லைஃப் டைம் கை. அந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது, எதுவும் நடக்கலாம்ங்கிற மாதிரி. அதே மாதிரி பிட்காயின் 1,08,260, இது மாதிரி 1,08,000 பழைய லைஃப் டைம் ஹை, அந்த இடத்துல கன்சல்டேஷன் போயிட்டுருக்கு. 1,12,000 தான் புதிய லைஃப் டைம் ஹை, அதை புரிஞ்சுக்கணும். க்ரூட் ஆயில் 67.72 3/4% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, சில முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். ஜேன் ஸ்ட்ரீட் அவங்க மேலே பேன் பண்ணி அந்த செபி ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இன்ஃப்ளாமேட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆத்திரம், கோபமூட்டுறது விஷயம் அப்படின்னு மணிக்கொண்டரில் வந்திருக்கு. அப்புறம் ஆன்டி அமெரிக்கன் லேபிள் பிரிக்ஸ் ரிஜெக்ட், அதாவது அமெரிக்கா பிரசிடென்ட் ஆன்டி அமெரிக்கன் சொல்லியிருக்காரு பிரிக் நாடுகள் விஷயத்தில். அமெரிக்கன்கிற வார்த்தையும் ஒரு நியூஸில் வந்திருக்கு, அதையும் பின்னாடி பார்ப்போம். இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு மணி கண்ட்ரோலில் நியூஸ் வந்திருக்கு பிரிக்ஸ் நாடுகள். அப்புறம் UAE ஓப்பன் கோல்டன் விசா ஃபார் இந்தியன், இது மணி கண்ட்ரோலில் நியூஸு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது இந்தியன்ஸுக்கு அங்கே போய் சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு. ரைட்டா? ட்ரம்ப் தாரிஃப் 25% to
40% வரைக்கும் ஒரு 13 கண்ட்ரிஸ்க்கு இது ஆகஸ்ட் 9 வரைக்கும் ஒரு டைமும் கொடுக்குறாரு. அதில் இந்தோனேஷியா, மியான்மரு, பங்களாதேஷு இதுவும் அடங்கும். இந்தியா பக்கத்தில் வந்துருச்சு. பாகிஸ்தான் பற்றி எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. எப்போவுமே அவருக்கு சாதகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்று அதையும் பார்ப்போம் நம்ம. சரியா? சரி, இப்போ நியூஸ் 18 வந்திருக்கு இந்த நியூஸு. ஓகே, அப்புறம் வந்து நெட்டன்யாகு வந்து வாஷிங்டனுக்கு அரைவ் பண்ணியிருக்காரு. லேட்டஸ்ட் இப்போ வந்திருக்கிறது வந்து நெட்டன்யாகு அரைவ் பண்ணியிருக்காரு. அல் ஜசீராவில் வந்திருக்கு. ட்ரம்ப் சேஸ் ஹமாஸ் ரெடி டு அக்செப்ட் சீஸ் ஃபயர். என்டிடிவியில், இந்துஸ்தான் டைமில், அரப் நியூஸில் வந்திருக்கு. ஹமாஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு அண்டு சமாதானம் அண்டு போர் நிறுத்ததுக்காகன்னு சொல்கிறாரு. அப்புறம் புதுசாக இப்போ ஈரான் பிரசிடெண்ட் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ட்ரம்ப் இஸ் கேப்பபிள் எனஃப் அப்படின்னு சொல்கிறார். மசூத் பெஜாஸ்வி ஓப்பன் டைலாக், அதாவது இது அந்த ஏற்கனவே அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்கான அந்த டைலாக் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாப்புல. அது இந்துஸ்தான் டைம்ஸில். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குதுல. குளோபலில் எந்த டைம் வேணாலும் திரும்பலாங்கிறதுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்புக்கு வந்து இது நோபலுக்கான ப்ரைஸ் கொடுக்கணும், பீஸ்க்கான ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அடுத்தது நெட்டன்யாகு இப்போ சொல்லியிருக்காரு ட்ரம்புக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது ஹிந்துவில் வந்திருக்கு இந்த நியூஸு. அப்புறம் நம்ம எலான் மஸ்க்கு பிரச்சனை பண்ணிட்டுருக்காருல, அந்த நியூஸ் என்னென்னா எலான் மஸ்க் ட்ரோல்ஸ் ட்ரம்ப்ஸ் ஓவர் எப்ஸ்டின் கேஸு. இது மின்ட்டில் வந்திருக்கு. அப்புறம் எக்ஸ் ஹோஸ்டேஜ் சேஸ் ட்ரம்ப் கேன் பிரிங் ஹோம் ஆல் தோஸ் ஸ்டில் கேப்டிவ் இன் காசா. பிபிசியில் வந்திருக்கு. அதாவது அங்கே பிடிச்சு வச்சுருக்க அந்த பணைய கைதிகளை ட்ரம்ப் வந்து திருப்பி கொண்டு வந்துடுவார் அப்படின்னு பிபிசியில் உள்ள இதில் வந்து ரைட்டு. இப்போ இந்த பரபரப்பான சூழ்நிலையில் க்ளோஸ் டோர் மீட்டிங் நெட்டன்யாகு கூட நடக்க போகிறதாக நியூஸ் 18 வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக அல் ஜசீராவில் வந்திருக்கு. ஹூதிஸ் வந்து கப்பல் ஷிப்பில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியும் அல் ஜசீராவில் வந்திருக்கு. அப்புறம் ஹமாஸ் டெஸ்ட்ராய் இஸ்ரேல் டேங்க் தி வீக்கில் வந்திருக்கு. இஸ்ரேலுடைய டேங்கை வந்து ஹமாஸ் அழிச்சிருக்கிறதாக வீக்கில் வந்திருக்கு நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் பிரிக்ஸ் வந்து கண்டம் இஸ்ரேல் அண்ட் ஈரான் காசா வர இஸ்ரேல் மேலே கண்டம் பண்ணி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சரி, இது எப்படி இருக்க? பிபிசியில் ஒரு இது வந்திருக்கு. அதாவது ஹீ சா காலீக்ஸ் ஃபயர் ஹங்க்ரி பாலஸ்தீன், அதாவது பசியோடு இருக்கிற பாலஸ்தீனை ஷூட் பண்ணதை கலீக்ஸ்னால் என் கூட இருந்தவங்க ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பிபிசியில் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லியிருக்கார். ரைட்டா? சரி, நம்ம இதுக்கு போயிடலாம். டெக்னிக்கலாக மார்க்கெட்டு வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக்கு மேலே போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஒரு சின்ன டோஜி கண்டில் நேற்று போட்டிருக்கு. எந்த பக்கம் போகலாங்கிறது அது ஒரு முயற்சியில் இருக்குது. இது வந்து டெக்னிக்கலாக. சரி, என்ன நடக்கலாங்கிறது நம்ம போயிடலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் 1% டவுன் ஆகிருக்கு. அதே நேரத்தில் வந்து இது வந்து ஃபியூச்சரு மற்ற இது வந்து கொஞ்சம் தான், ஒரு 1/4% 1/2% டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் அண்டு கொரியா வந்து சர்ப்ரைஸாக ஏறி இருக்குது. 1/2% 1% ஏறி இருக்குது. சரி, அப்போ ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது குளோபல் மார்க்கெட், புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இது வந்து நம்ம மார்க்கெட் மிக்ஸ்டு, மேலே ஏறிட்டு இருந்தது, திரும்பி கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாள் கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்து எஃப்ஐஸ் வந்து மிக்ஸ்டு ஆகிட்டாங்க. மறுபடியும் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தவங்க தொடர்ந்து 5 நாள் விற்று கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு மேலே விற்றாச்சு இந்த மாதத்தில். நேற்று வந்து சர்ப்ரைஸாக அவர் விற்காமல் ஒரு 300 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் மிக்ஸ்டு தான், எஃப்ஐஸும் மிக்ஸ்டு தான். டெக்னிக்கலாக மிக்ஸ்டு நம்ம பேசிட்டோம். அப்போது இது அஸ் யூஸ்வல் இது தொடர்ந்து ரொம்ப நாளாகவே போய்ட்டுருக்கு. அதுதான் அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் இருக்குது, ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட்டு தான் இன்றைக்கும். அது எதுக்காகன்னு சொன்னால் வெயிட்டிங், எஃப்எம்சி மீட்டிங் வெயிட்டிங்கு, அப்புறம் ட்ரம்ப்புடைய தாரிஃப் இன்னும் இந்தியா கூட வெளிவரல, அதுக்காக வெயிட்டிங்கு. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, ஜேன் ஸ்ட்ரீட்டுடைய இது வந்து அது எந்த மாதிரி மாறப்போகுது, மறுபடியும் அவங்க மார்க்கெட்டில் வரப்போகிறாங்களா, இல்லை நம்ம இந்தியா வந்து அவங்க வெளியே தள்ள போகிறாங்களா, இதுக்காகவும் வெயிட்டிங்கு.
ரிசல்ட்ஸ் கேன் வெயிட்டிங், இப்படி பலது இருக்குது. ஸோ மிக்ஸ்டு தான். அதாவது ரேஞ்ச் மார்க்கெட் ஆர் எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த மார்க்கெட் வே.